ஆண்டவா காசிநாதா கங்காதர கடவுளே அன்பின் திருவுருவே மாசுபரமற்ற மாணிக்கமே ஒரு பிறப்பில் என்ன பாவம் செய்தேனோ இப்பிறப்பில் என்னை இந்நிலைக்கு ஆளாக்கி விட்டாய் ஆண்டவா. காதலி மகனை விட்டு தெய்வமே தெய்வமே சிவமே முனிவனுக்கு என் காதலி மகனை விட்டே ஒரு பொய்யது உலகனை களிமையானே பொய்யகோ கந்தபாவி காசிமயான காக்க போறேன் தெய்வமே 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 Okay.
என்ன பாவம் செய்தேன்? யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? கூலியை குறைத்தேனா? குறைமணக்கால் அளந்தேனா? நடக்கும் தளத்திலே லட்சியம் உள்ளை நாட்டினேனா? நாடு இழந்து, நகர் இழந்து, நாட்டு மக்களை இழந்து, பெண்டு பிள்ளை இழந்து சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவா, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா? நற்காற்றின் கையை நான் நழுவ விட்டேனா? இறைவா, இறைவா, குழியை குறைத்தேனா? குறை நாளிட்டேனா? உன் செங்கோல் எங்கே? சிம்மாசனம் எங்கே? ஆளாய் ஆவரணம் அணிகளின் எங்கே? நாடு எங்கே? நகரம் எங்கே? நாட்டு மக்கள் எங்கே? மனைவி எங்கே? மகன் எங்கே? அல்லவா, இறைவா, தேவதாசனுக்கு 5வது பிறந்தநாள் விழா. ஏகப்பட்ட தான தர்மங்களை மக்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே முனிவர் விஸ்வாமித்திர முனிவர் வந்தார். அவரை அனைவரும் சேர்ந்து வணங்கினோம், வரவேற்றோம். எப்படி? நவஞானமே முனீஸ்வரா, நவஞானமே முனீஸ்வரா, நவஞானமே முனீஸ்வரா, பனதி பனிதே நச்சநாயமே, முனீஸ்வரா,
வணங்கி நாட்டு மக்களையும் மகனையும் வாழ்த்துங்கள் சுவாமி என்று கூறினேன். நாடு வாழ்க, மகன் வாழ்க, தேவதாசன் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தினார். ஆனால் அதன் பிறகு காரியமில்லாத காரணம் இருக்காது, காரணமில்லாத காரியம் இருக்காது சுவாமி. வந்த விஷயம் என்னவென்று கேட்டேன். யாகத்திற்கு பொன் வேண்டும், உலக மக்களின் சேமத்தின் பொருட்டு யாகம், அதற்கு பொன் வேண்டும் என்றார். எவ்வளவு வேண்டும், எப்பொழுது வேண்டும், தருகிறேன் என்றேன். மற்ற பாறையின் மீது மதகிரியை நிறுத்தி அங்கரமுள்ள முருகனை நிறுத்தி அவன் கையில் வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்க கல் வைத்து சுழற்சி உலாவி எவ்வுயரம் சென்று கீழ் விழுந்து உத்துமோ அவ்வளவு பொருள் வேண்டும் என்றார். கோலை அவங்க 48 கோடி நிறைவேற்றி கொடுத்தேன். யாகத்திற்கு நாள் குறிக்கவில்லை. அரிச்சந்திரா, இப்பொருள் உன்னிடத்திலே இருக்கட்டும் என்று அவர் உத்தராஜ முத்திரையும் ராஜாங்க முத்திரையும் பதித்தார். சுவாமி, தானமாக கொடுத்த பொருளை வாங்குவது ராஜ தர்மம் அல்ல சாமி. தர்மமாக கொடுத்த பொருளை வாங்கக்கூடாது என்று என்னுடைய பொருள் பாதுகாப்பிலே வை, தேவைப்படும் பொழுது பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். சென்றவுடனே புலிகள் இட்ட வேளாண்மைகளில் மிருக ஜாதிகள் அதம் புரிந்து கொண்டிருந்தது. வீட்டுக்கு ஒருவனாக வேட்டைக்கு புறப்பட்டிருந்து காட்டிலே அலையும் கரடி, புலி, சிங்கம், காட்டானை மிருக ஜாதிகளை கையாள வேண்டும். வெள் அம்பு ஈட்டி கதை ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அனைவருமே வந்தார்கள். வேட்டைக்கு சென்றோம். செம்பகமாய் விளைந்தும் சம்பா வயல்களிலே ஓடிவிட்டது. ஒரு பன்றியாகப்பட்டது சிவசினத்தை அணிந்து கொண்ட விஸ்வாமுத்திரருக்கு அபயம் அபயம் என்று எதிரே வந்து கொண்டிருந்தது. இந்த நதியில் வரும் பன்றி தன்னை கொள்ளுமே, இந்த நதியில் வரும் பன்றி தன்னை கொள்ளுமே, ஓய்வெடுத்தோம். 2 மாதர்கள் வந்து விளையாடினார்கள் கானகத்திலே. ஆயக்கலை 64 கலையிலே சிறந்தது. வல்லக்கலை பரிசு பெற்று செல்லலாம் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்றோம் அரசு என்றார்கள். விளையாடுங்கள் என்றேன். பரிசு கேட்டார்கள். பூச்சக்கர குடையை கொடுங்கள் மன்னா என்றார்கள். நாட்டின் பொது உடைமை அல்லவா, மற்ற பொருளை கேள், கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் தருகிறேன் மாதர்களே என்றேன். வீரகண்டமணி மாலையை கொடுங்கள் என்றார். மூதாயர்கள் எனக்கு பரிசாக கொடுத்த பொருள், இப்பொருளை விடுத்து மற்ற பொருளை கேளுங்கள், தருகிறேன் என்று. மன்னா, எங்களை மணக்க வேண்டும் என்று நெருங்கினார்கள், வற்புறுத்தினார்கள். மலர்ச்சென்றாலை அடித்து மந்திரி விரட்டி விட்டார். நடந்த விஷயத்தை மலையாளி இடத்தில் கூறிக்கொண்டிருந்தேன். உடனே முனிவர் வந்தார். எட்டி உதைத்தார். நவரத்தின கற்களால் பதிக்கப்பட்ட தங்க கிரீடத்தை எட்டி உதைத்தீர்களே, தங்கள் பாதம் நோகவில்லையா? என்ன தவறு செய்தேன் தவமுனியே, என்ன பாவம் செய்தேன் தவமுனியே,
தவறுதான். அதற்காக சுவாமி, அதற்காக எதை கேட்டாலும் தருவேன் சுவாமி. அந்த மாதர்களை மணக்க மாட்டேன் மீண்டும் சொன்னார். எத்தனையோ மாதர்களை மணக்கலாம் அரசன் என்று மீண்டும் சுவாமி, நானோ ஏகபத்தினி விரதம் உள்ளவன், தந்தாரம் விட்டு பிரதானம் இச்சிக்க மாட்டேன், எனக்கு மனைவி இருக்கின்றான், மகன் இருக்கிறான் என்றேன். அதற்காக மீண்டும் நீ செய்து தவறு நான் மணக்க வேண்டும் மாதர்கள் என்றார். கருணை வேண்டிலும் ஈகுவேன், காக்கின்ற மண்ணை வேண்டிலும் ஈகுவேன், கேட்டாலும் தானமாக தருவேன், இந்த மண்ணை கேட்டாலும் தானமாக தருவேன், ரொம்ப வாழுகின்ற மண்ணை கேட்டாலும் தருவேன், அந்த நீசகுல மாதர்களை மணக்க மாட்டேன், என்னை மன்னியுங்கள் சுவாமி என்றேன். அப்படியா, இந்த மண்ணை தருவாயா? தருவேன். அப்படி என்றால் நாட்டு மக்கள் மத்தியிலே மகன், மனைவி, அமைச்சர் அனைவரும் சேர்ந்து கங்கை நதி நீரை எடுத்து தாரை வார்த்தி கொடுக்க வேண்டும். இன்று முதல் இப்போது முதல் தெய்வ ஆலயங்களை தவிர அனைத்து விஸ்வாமித்திர முனிவருக்கே சொந்தம் என்று சுவாமி, தப்பினே சொன்ன வார்த்தை தவமுனி சத்தியோ சத்தியோ செப்புவாரிதரமாக சேர்க்கையை பிறந்தே முப்புறம் எதிர்த்தோனானை முனிவது அரசை இப்புவி புகழ நாட்டை ஏற்றி நீராழ்வீர் ஐயா. அனைவரும் முனிவருக்கே சொந்தம் என்று தாரை வார்த்து கொடுத்தேன். நீ நாட்டிலே இருக்கக்கூடாது, நாட்டை விட்டு செல் என்றார். ஆடை ஆவணம் அணிகளையும் கழட்டி கொடுத்து விட்டு காவி ஓடை தரித்து செல்ல வேண்டும். மனைவி மகன் சத்தியகிருத்தியோடு சென்றேன். நின் என்றார். யாகத்திற்கு 48 கோடி திரவியம் கேட்டேன், கொடுத்தாய். அதையும் சேர்த்து நீ தாரை வார்த்தி கொடுத்து விட்டாய். இப்பொழுது கலங்காரன் தர முடியுமா? முடியாதா என்றார். தருகிறேன். ராஜகடு ஒரு மண்டலம் 48 நாள் அவகாசம் கொடுங்கள் சாமி, தருகிறேன் என்றேன். உன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, தரகனை அனுப்புகிறேன் நட்சத்திரசனை. 48 நாள் முடிவதற்குள்ளாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். சலாய்வு நதிக்கரையிலே குளித்து விட்டு காசியம்பதி நோக்கி வந்து கொண்டிருந்தோம். காசிநாதா, கங்காதர கடவுளே, அன்பின் திருவுருவே, நீதான் எங்களுக்கு நல்லருள் புரிய வேண்டும் என்று காசிநாதனை வணங்கினேன். காசியில் வாழும் கருணை கடலே, காசியில் வாழும் கருணை கடலே, இந்த காசியில் வாழும் கருணை கடலே, I
காசுனாலா